Hello students, welcome to Hiba Max. Sixth question என்னன்னு பார்க்கலாமா? Simplify சுருக்குகன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? First question பாருங்க. 3 square whole cube into 2 into 3 power 5 whole power minus 2 into 18 power 2. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷின். இதில் நம்ம ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி அடுத்த லைனில் எழுத போகிறோம். என்னென்னா ப்ளஸ் பவர் இருக்கிறத மேலே எழுதிக்கலாம். சரிங்களா? 3 பவர் 2 இன்னொரு 3 இருக்கா, இந்த மாதிரி வர்றதை நம்ம என்ன பண்ணிடலாம், மல்டிபிள் பண்ணலாம் இல்லையா? ஏ பவர் n ஹோல் பவர் m இருந்தால் ஏ பவர் n இன்டூ எம்னு எழுதலாம் இல்லையா? அதே தான் 2 3s are 6 இன்டூ இந்த 18 ஸ்கொயர் இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் எழுதிக்கிறேன். இந்த மைனஸ்ன்னு இருக்கிறத நான் கீழே கொண்டு வந்துடுறேன். ஏன்னா மைனஸ் இருந்தாலும் என்ன சொன்னேன், ரெசிப்ரோக்கல் இல்லைங்களா? மைனஸ்னால் ரெசிப்ரோக்கல். அப்போ நம்ம டிவைடட் பையில் தான் அது எழுதணும். ஸோ அதே 2 இன்ட்டு 3 பவர் 5 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ 3 பவர் 6னா 6 டைம்ஸ் 3 எழுதணும். 1 2 3 4 5 6 18 ரெண்டு வாட்டி. ஸோ 18 ரெண்டு வாட்டி. அடுத்தது 2க்கும் இந்த ஸ்கொயர் வரும், 3 பவர் 5க்கும் இந்த ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர்னால் ரெண்டு வாட்டி 2 எழுதணும். 3 பவர் 5 அதுக்கப்புறம் ஒரு 2, அப்போ 5 2s are 10. அப்போ 10 டைம்ஸ் 3 எழுதணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஓகே, அடுத்தது பாருங்கள். 3 3 3 3 3 3s are 9. மறுபடியும் 3 3s are 9. 9 1 டைம், 9 2 டைம்ஸ். மறுபடியும் 9 1 டைம், 9 2 டைம்ஸ். 2ம் இங்கேயும் 2ம் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு ஆன்சர் 1 மட்டும்தான் வரும். சரிங்களா? ஸோ எல்லாருக்குமே இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? செகண்ட் கொஸ்டின் 9 பவர் 2 இன்ட்டு 7 பவர் 3 இன்ட்டு 2 பவர் 5 டிவைடட் பை 84 ஹோல் க்யூப் இல்லைங்களா? 84க்கு க்யூப் இருக்குது. இந்த 84 நம்ம எப்படி பிரித்து எழுதணும்னு நீங்கள் எழுதியிருக்கேன் பாருங்கள். 2 டேபிளில் 2 4s are 8 2 2s are 4 2 2s are 4 2 1s are 2. அப்புறம் 21 2 டேபிளில் வராது. ஸோ 3 7s are 21 7 1s are 7. இது அப்படியே இங்கே எழுதிடலாமா? 84க்கு பதிலாக ரெண்டு வாட்டி 2 இருக்குன்னா 2 பவர் ஸ்கொயர், ஒரு 3 ஒரு 7 ஹோல் க்யூப் நான் ஹோல் க்யூப். அண்ட் மேலே நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன் பாருங்கள். 9 ஸ்கொயர்னால் ரெண்டு வாட்டி 9, 7 க்யூப்னா 3 வாட்டி 7, 2 பவர் 5னா 5 வாட்டி 2 எழுதணும். ஸோ இது ஹோல் க்யூப்னா இந்த 2 பவர் 2 இன்ட்டு 3 இருக்குது பார்த்தீங்களா? அப்போது எப்படி எழுதலாம்? 2 பவர் 6 அப்படி எழுதிக்கலாம். அண்ட் 3 பவரில் 3 அண்ட் 7 பவர்லேயும் 3. இப்போ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக எழுதியிருக்கேன். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? கீழே 3 7 இருக்குது, மேலேயும் 3 7 இருக்குது. மேலே 5 2 இருக்குது. 1 2 3 4 5. இந்த 5 2வும் மேலே இருக்க 5 2வும் கேன்சல் பண்ணிடலாம். சேம் ரெண்டு வாட்டி 3 இருக்குது. அப்போது 3 3s are 9. மறுபடியும் ஒரு 3 இருக்குது. 3 1s are 3 3s are 9. ஸோ பேலன்ஸ் நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பேலன்ஸ் நமக்கு நியூமரேட்டரில் 3யும் டினாமினேட்டரில் இந்த 2வும். நமக்கு தெரியலன்னா பாக்ஸ் போட்டுக்கலாம். 3 2 மட்டும்தான் இருக்குது. டைரெக்டாக இந்த ஸ்டெப் வந்துடலாம். இது தேவையில்லை. நான் அதை ஒரு வாட்டி சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு எழுதியிருந்தேன், பட் அது தேவையில்லை நமக்கு. 3/2 இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 2 பவர் 8 இன்ட்டு 2187 டிவைடட் பை 3 பவர் 5 இன்ட்டு 32. முதல்ல இந்த 2187 சால்வ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். ஸோ 3 டேபிள் தான் இல்லைங்களா? ஏன்னா ஆட் நம்பர் தான் இருக்குது. 3 7s are 21, 3 2s are 6, பேலன்ஸ் 2, 3 9s are 27. மறுபடியும் 3 டேபிள் தான். 3 2s are 6, பேலன்ஸ் 1, 3 4s are 12, 3 3s are 9. மறுபடியும் பாருங்கள். 3 8s are 24, 3 1s are 3. மறுபடியும் 3 தான். 3 2s are 6, பேலன்ஸ் 2, 3 7s are 21, 3 9s are 27, 3 3s are 9 and 3 1s are 3. ஸோ டோட்டலாக எத்தனை 3 இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 5 6 7. ஸோ 3 பவர் 7. இந்த 2187க்கு பதிலாக 3 பவர் 7 எழுதிடலாமா? அடுத்தது 32 இருக்குது பார்த்தீங்களா? 32 எப்படி சால்வ் பண்ணலாம்? சைடில் செஞ்சு பார்க்கலாம். 32 2ஆல் டிவைட் பண்ணும். 2 1s are 2, பேலன்ஸ் 1, 2 6 are 12, மறுபடியும் 2 8s are 16, 2 4s are 8, 2 2s are 4, 2 1s are 2. எத்தனை வாட்டி 2 வருது பாருங்கள்? 1 2 3 4 5 டைம்ஸ். ஸோ 32 இருக்கிற இடத்துல 2 பவர் 5 எழுதிருங்க. இங்கே 2 பவர் 8, இங்கே 3 பவர் 7 டிவைடட் பை
3 பவர் 5 இன்ட்டு 2 பவர் 5 இதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போது நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். இது வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுத வேணாம், பட் பவர்ஸ் வச்சுட்டே நம்ம செஞ்சிடலாம். அது ரொம்ப ஈஸி. எப்படின்னா ஒரே பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, 2 பவர் 8 இங்கே 2 பவர் 5. டிவிஷனில் இருந்துச்சுன்னா பவர்ஸ் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இன்ட்டு 3 பவர்லையும் பாருங்கள் 2 பேஸும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இதை மைனஸ் பண்ணிடலாம், 7 மைனஸ் 5. ஸோ 8லேருந்து 5 மைனஸ் பண்ண ஆன்சர் 3. ஸோ 2 பவர் 3 இன்ட்டு 7லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 2 இல்லைங்களா. ஸோ 3 பவர் 2. இப்போ இதை 3 வாட்டி எழுதிடலாம். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3. 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24, 24 இன்ட்டு 3 என்னன்னு செஞ்சு பார்த்துடலாமா. 4 3s are 12, 2 பேலன்ஸ் 1, 3 2s are 6, 6 + 1 7, 72. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 72ன்னு கிடச்சிருக்கு இல்லையா. செகண்ட் சமயம் ஃபஸ்ட் சமயம் கூட நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம் மைனஸ் பண்ணிவிட்டு. ஆனால் ஒரே பேஸாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே 2னா இங்கேயும் 2 பேஸ் இருக்கா, அதை மட்டும் தான் நான் செய்யணும். ஸோ லாஸ்ட் சம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, அதனால் அந்த மெத்தடில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக இருந்தால் என்னோட கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.